இன்னைக்கு நம்ம ஷேட் ஹவுஸ் எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, கடைசியாக பார்த்தா கேட் வந்து அந்த எட்வர்டு கிட்ட மாட்டிருப்பா, எம்லிக்கோ காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா அவன் சொல்லிட்டு இருக்கான், கடைசியாக வந்துட்டியா, எனக்கு தெரியும் நீ வருவேன்னு சொல்லிட்டு, இது மாதிரி சொல்லி உன்னோட பிளான்லாம் என்னன்னு சொல்லி, எனக்கு தெரியும் நீ ஷேட் ஹவுஸுக்கு எதிரித்தான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறப்ப அமைதியாகவே நிற்கிறாளா. சரி நீ பிளான்லாம் சொல்ல வேணாம், இப்படியே நான் உங்கள்கிட்ட போய் உன்னை தாத்தாட்ட நிப்பாட்டினா கூட நீ ரூல்ஸை மீறிட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு தண்டனை இருக்குது. ஏன்னா வந்து இந்த முகமூடி போட்ட டால் மாதிரி வேஷம் போட்டுட்டு இங்கே வந்திருக்கால, இங்கெல்லாம் அவங்க வரக்கூடாது, அதுதான் சொல்லிட்டு இருக்கான். தாத்தா எந்திரிக்கட்டும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி இங்கே கட்டுறாங்க. இங்கே ஒரு முகமூடி போட்ட டாலி கேட்டு வந்த வழியா வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அது நம்ம ஜான் தான். நம்ம கேட்டுக்கு உதவி செய்யறதுக்காக தான் அங்கே வந்திருக்கான். அவனுக்கு வந்தோடனே வழி தெரியவே இல்லை, எங்கிட்டா போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே அங்கே பார்த்தா அந்த குட்டி ஷேடோ நிற்கிது. போன எபிசோட்ல பார்த்தா கேட்டு பின்னாடியே வந்திருக்கும், அந்த ஷேடோ தான் வந்துட்டு இவனுக்கு தலை வணங்குது. இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த எட்வர்டோட ரூம் எங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா, அதுவும் காட்டுது. இதை யாரை நம்புவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் நின்றுட்டு இருக்கு. அங்கே பார்த்தா அங்கே 2 பேர் வராங்க, எட்வர்டோட அந்த ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே 2 ட்ராலி நிற்கிது, அப்போனா 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. எப்படியும் அவங்க அந்த முகமூடி போட்ட டால்ஸ் மாதிரி தான் விஷம் போட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வரப்பயே இங்கே தான் இந்த ஜான் நின்றுட்டு இருக்கான், முகமூடி போட்டு தான் நின்றுட்டு இருப்பான். இவங்கள பார்த்தோன்னே அவன் வந்து நான் கண்டுபிடிக்கிற யார் உள்ள வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த டால்ஸ் எல்லாம் பேசவே மாட்டாங்க. இவனுக்கு தெரியாம இதை பேசுற அந்த 2 பேரும் பாக்குறாங்க, என்ன பேசுறான் சரியில்லையேன்னு சொல்லிட்டு இவனை இதை பத்தி நம்ம எட்வர்டுக்கு மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவனும் ஓட ஆரம்பிக்க அவங்க துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே காட்டுறாங்க. இங்கே பார்த்தா எட்வர்டு வந்து உள்ள இவங்க 2 பேர்ட்டே பேசிக்கிட்டு இருக்கான். தாத்தா எந்திரிக்கட்டும், இதான் உங்களுக்கு கடைசி நாள், இதான் உங்களுக்கு கடைசி டீ அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஏதோ கதவு தட்டுற சவுண்டு கேட்கும். சரின்னு சொல்லிட்டு இவன் கதவை திறக்க போறான். அப்படி திறக்கிற நேரத்தில் அந்த குட்டி ஷேடோ உள்ள ஓடி வந்துடுது. அதை வந்து இவன் கவனிச்சிருக்க மாட்டான். வெளில வந்து பார்த்தா அந்த மெசேஜ் அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க, இது மாதிரி இன்னும் 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு தான் அவன் நிற்கிறான். அப்படியா, அப்போ இவங்க 2 பேருமே பிடிச்சி தாத்தாட்ட கொடுக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அவன் உள்ளே வரப்ப இவங்க 2 பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. அந்த குட்டி ஷேடோ உள்ளே வந்திருக்கும்ல, ஏதோ பண்ணியிருக்கும் போல. இவன் பாட்டுக்கு நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் என்ன ஆகுது, கேட் வந்து அவளோட அந்த கருப்பு பொடி யூஸ் பண்ணி அந்த டீயை தூக்கி அவன் மேலே ஊற்றிட்டு இப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு 2 பேரும் ஓடுறாங்க. பார்த்தா மேலே வந்து அந்த குட்டி ஷேடோ அவன் மூஞ்சில் ஏதோ துணியை தூக்கி வீசிட்டு இவங்க 3 பேருமே வேகமாக வெளில ஓடி வந்து கதவை சாத்திடுறாங்க. வெளில வேகமாக ஓடிட்டு இருந்தா வெளில இன்னொரு டாலி ஐத்தாப்புல ஓடி வந்துகிட்டு இருக்குமா. இதை பற்றி இவங்க பயந்து போக அப்பதான் இந்த கேட் சொல்றா, அது ஜான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆமா ஆமா நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, எங்களுக்கு உதவி செய்ய வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா ஆமா அதுக்கு தான் வந்தேன், ஆனா இப்போ எனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பார்த்தா இவனை 2 பேர் தத்திட்டு இருக்காங்கல்ல. அப்ப அந்த குட்டி ஷேடோ தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பேச முடியாது, சைகை தான் காட்டும். அப்படி இங்கே காட்டுறாங்க. இங்கே பார்த்தா அந்த பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, என்னடா போனவங்க யாருமே இன்னும் இங்கே காணுமே, இதில் இந்த ஜான் மாஸ்டர் வேறு அங்கே போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கா. அப்படி இங்கே காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த குட்டி ஷேடோவை பின்தொடர்ந்து பார்த்தா மேலே ரூஃப்க்கு வந்துட்டாங்க. இங்கேருந்து பார்த்தா இவ்வளோ பெரிய அரண்மனை, அது நம்ம இடம் வந்து இன்னும் தூரமால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப இங்கேருந்து விழுந்து தப்பிச்சிட முடியுமா அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடியே அந்த எட்வர்டும் அவங்க 2 ஃப்ரெண்டுமே வந்துடுறாங்க. மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜானை பிடிச்சி ஒருத்தன் தூக்கிடுறான் அவன் பவரை வச்சு. இதில் வந்து இது எட்வர்ட் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் என்னடானா இந்த அரண்மனையோட ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டீங்க, இதை சொல்லியே தாத்தாட்ட சொல்லி உங்கள் 3 பேருமே அழிக்க சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதுலையா ஜான் வந்து பார்த்துட்டு இருக்கான், காற்று வீசுதா அதை பார்த்துட்டு கேட்டுட்டு சொல்கிறான், கேட் நீ வந்து எம்லிக்கோவை பிடிச்சிட்டு கீழே குதிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவன் பார்த்துட்டு இருக்கான் எட்வர்ட், என்னடா லூசுத்தனமாக சொல்லிட்டு இருக்க, குதிச்சு அவங்க 2 பேரும் சாகிறதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்போ பார்த்தா கேட்டும் தைரியமாக எம்லிக்கோவை கூட்டிட்டு அப்படியே குதிக்கிறா. பார்த்தா கேட்டுக்கு தான் அந்த ரெக்கை வரும் தெரியுமா, அவள் பவரை வச்சு அதே மாதிரி ரெக்கையோட குதிக்கிறா. அப்போ பார்த்தா நம்ம ஜானுக்கு செமக்கவும் வந்துடுது. அவன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பஞ்சு விடுவான். ஏன் இப்படி விட்டான்னு பார்த்தா நம்ம கேட்டும் எம்லிக்கவும் பறந்து போயிட்டு இருக்காங்களா, அவங்களால அவ்வளோ தூரம்லாம் பறக்க முடியாது. இவன் விட்ட அந்த குத்து அந்த பவரால் அவங்க இன்னும் கொஞ்சம் தூரமாக போகிறாங்க. இப்படி காத்துலேயே இதை எட்வர்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஐயோ விட்டா தப்பிச்சிருவாங்களே இவங்கன்னு சொல்லிட்டு ஜானை அப்படியே அங்கே மயங்கி விழுந்துடுறான். இங்கே கேட்டை காட்டுறாங்க, அவளோட அந்த ரெக்கை இருக்குல்ல அது அப்படியே காற்றுல கரைஞ்சிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துகிட்டு இருக்க பின்னாடியே அந்த எட்வர்ட் விடவே இல்லை, காகம் மாதிரி துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான், பெரிய காகமா. இதில் வர நம்ம பசங்களை காட்டுறாங்க, இவங்க ஜன்னல்கிட்ட தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கப்ப அந்த காகத்தை பார்த்துடுறாங்க, இவ்வளோ பெரிய காகமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கேட்டே எம்லிக்கவும் பார்த்துடுறாங்க, இங்கிட்டு தான் இங்கே வாங்க அப்படியே ஸ்லோவாகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பயே கேட்டோட அந்த ரெக்கை வந்து அப்படியே மொத்தமாக மறைஞ்சிருது. பார்த்தா எம்லிக்கோ தான் அவளை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஓட்டு மேலேருந்து அப்படியே விழுகிறா. நம்ம பசங்க 2 பேருமே இவங்க 2 பேருமே பிடிச்சிடுறாங்க. பேட்ரிக் பார்த்துக்கிட்டு இருக்கான்,
நல்ல வேலை 2 பேரும் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்த்தா முன்னாடி அந்த பெரிய காகம் வந்து நிக்குது. அது எட்வர்டு தானே. அவன் துரத்த ஆரம்பிக்கிறான். இவங்களா பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்கப்பே ஒரு கட்டத்துல நம்ம கேட்டுக்கு வந்து காது வலிக்க ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா அந்த எட்வர்டு தான் நிற்கிறான். ஏதோ பண்ணிட்டான் போல. வந்து நின்று அவன் சொல்லிட்டு இருக்கான், எவ்வளோ தைரியம் தான் இப்படிலாம் பண்ணுவீங்க, ஒன்று சேர்ந்து பண்ணுறீங்களா, இந்த இடத்துல நீங்கள் உயிரோட இருக்கணும்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நீங்கள் முதல்ல கைவிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு, இப்போ யார் வந்து கேட்ட என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு குறுக்கையில் நிற்கிறீங்களோ அவங்க எல்லாரையுமே நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்பயே சுற்றி எல்லாருமே வந்துடுறாங்க. யார் அந்த பார்பி எல்லாருமே வந்துடுறாங்க. அவ வந்து சொல்றா, பார்பரா என்ன சொன்ன, எது அழிச்சிருவியா, இதுதான் உன்னோட லெசனா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இவன் அப்படியே பார்க்குறான், ஐயோ எல்லாரும் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம லூயிஸ் பொண்ணு இருக்கல, நான் கூட போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பா. பத்தாவ போகல, போயிட்டு இந்த பிளான் தான் போட்டிருக்கா. அவ எல்லாருமே கூட்டிட்டு வந்திருக்கா உதவி செய்யறதுக்காக. பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்ரிக் கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படிங்க காட்டுறாங்க. பார்பரா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் விடியவே இல்லை, அதுக்குள்ள எதுக்கு நீ வந்து இந்த சில்ட்ரன்ஸ் இருக்க ரூம் பக்கம் வர, நீ வரக்கூடாது, இவன் வந்து இவங்கள பார்த்துக்கலாம், ஆனால் இந்த இடத்துக்கெல்லாம் வரத்துக்கு இவனுக்கு அனுமதி கிடையாதான், ரூல்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு போட முடியும் இவனால. அத்தான் கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொன்னா, இல்லை நான் இவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன். எது விடியவே இல்லை, அதுக்குள்ளே பாடம் கற்றுக் கொடுக்க போறியா, அது என்ன இவங்களை அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு யாராச்சும் பாடம் கற்றுக் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் சத்தம் போட, நீங்கள் வந்ததே தப்பு, நீ ரூல்ஸை பிரேக் பண்ணிட்ட, நாங்கள் வந்து அந்த 3rd ஃப்ளோரில் இருக்க ஹெட்டுக்கிட்ட இதை நாங்கள் சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே 4 பேர் நிற்கிறாங்க. ஆல்ரெடி அந்த 4 பேரும் இந்த எட்வர்டை போட்டு பொழந்தாங்க போன எபிசோட்லயே. இப்போ திருப்பியும் அவங்கள்ட்ட தான் திருப்பி கூட்டிட்டு போயிட்டாங்க, இப்படி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அங்கதான் தாத்தா உட்காந்துருக்காரு. இவன் வந்து முட்டி போட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான், மன்னிச்சிருங்க நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி நீ பண்ண வேலைக்கு உன்னை பேனிஷ் பண்ண போறோம், அதோட இவங்க 2 பேருக்கும் அவங்க பதவி வந்து இறக்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தாத்தாட்ட கேட்க அவரு சொல்றாரு, நீ வந்து இந்த குழந்தைங்களை கவனிப்பா பாத்துக்கணும்னு நினைச்சதெல்லாம் நல்ல விஷயம் தான், ஆனா கொஞ்சம் நீ ஓவரா போயிட்ட, இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிடுறேன், இது மாதிரி திருப்பி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாரு. எல்லாருமே பாக்குறாங்க, என்னடா மன்னிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. அவர் போனா பத்துன்னு விட்டுட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அவன் ரேயான் வந்து திருப்பி சொல்றான், இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி தான் அனுப்புறான். அப்படியே அவங்க 3 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற சொல்லிட்டே வராங்க, பாரு எட்வர்ட் கொஞ்சமாச்சும் அடக்கி வசி, இல்லாட்டினா அவ்வளோதான், அடுத்த தடவை மாட்டணும்னு ஐயே என்னாகுன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இவன் சொல்றான், இல்ல நான் விட மாட்டேன், இந்த ஷேடோஸ்க்கு எதிரிங்க யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிப்பேன், நிச்சயமா கண்டுபிடிப்பேன், அந்த தாத்தாக்காக நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கான். அப்படியே இங்கே கட்டுறாங்க. இங்கே நம்ம எமிலிக்கவும் கேட்டும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டு எல்லாமே சரியாயிட்டா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கப்ப எமிலிக்கு ஒரே சந்தோஷம், கேட்டுக்கிட்டு இருக்கா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா நம்மலாம் இப்படி ரூமை விட்டு வெளில நடக்குததே இல்லைல்ல முன்னாடி, இப்போ ஜாலியாக இருக்கு இப்படி நடந்து போக அப்படிலாம் சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. பார்த்தா இங்கே எல்லாருமே வந்திருக்காங்க, ஷேடோஸ் அவங்களோட டால்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இங்கே தான் வந்து பார்த்தா ஜானு திரும்பி வந்துட்டான் போல. நல்ல வேலை நீ திரும்பி வந்துட்ட அப்படின்னு சொல்றப்ப, ஆமாம்மா அந்த குட்டி ஷேடோ தான் உதவி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க, வாங்க வாங்க இங்கே நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய லெசன்ஸ் கற்றுக்கணும், வாங்க சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்க ஹெட்டெல்லாம் இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த எம்லிக்கை கேட்டுட்டு வரா, அந்த குட்டியாக ஒன்று வந்துச்சுல்ல அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தெரியும் அதுதான் ஷேடோவோட ஃபர்ஸ்ட் உருவம், ஆனால் இவங்களுக்கு தெரியாதுல்ல அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே காட்டுறாங்க, அந்த குட்டி ஷேடோ விறுவிறுன்னு ஓடுது ஒரு ரூமுக்கு. யார்கிட்டன்னு பார்த்தா நம்ம ரம் பொண்ணு, அவளைதான் இப்போ முகமுடி போட்ட வேலைக்காரியை மாற்றிட்டாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் இந்த ஷேடோ போகுது. இந்த ஷேடோ அப்போனா ஷேர்லி மாஸ்டராக தான் இருக்கும். அவங்க கூட மண்டையில் அந்த ரிப்பன்லாம் கட்டியிருப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் இந்த குட்டி ஷேடோவும் போட்டிருக்கும். பார்த்தா இது விறுவிறுன்னு ஓடி போய் அந்த ரம் பொண்ணு கையில் அந்த குட்டி ரிப்பன் கட்டிட்டு பேசிட்டு பார்த்துருமா விரல் கூட, அது மாதிரி அந்த ரிப்பனா அது மாறிக்குது. இப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அந்த ஷேர்லி மாஸ்டராக தான் இருக்கும். அப்படியே இங்கே காட்டுறாங்க, எல்லா ஷேடோஸும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, லெசன்ஸ் கற்றுக்குறாங்க, டால்ஸ் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா புது டால்ஸே தான் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்களே 3 பேர், அவங்களும் அதே மாதிரி கிளம்புறாங்க. இது மாதிரி ஷேடோ ஹவுஸுக்கு நாங்கள் எப்போதும் உண்மையாக இருப்போம், அவங்களுக்கு வேலை செய்கிறது தான் எங்களுக்கு பெருமை, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம், இந்த டால்ஸ் அப்படி தான் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அவங்க கிளம்ப அப்படியே எல்லாரையும் கட்டுறாங்க. எல்லாரும் அவங்க மாஸ்டருக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கேட்டே எம்லிக்கோவையும் கட்டுறாங்க. எம்லிக்கோ சொல்கிறா, எல்லாமே ஷேடோ ஹவுஸ்க்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதோடைய இந்த சீசன் 1 முடியுது. உங்களுக்கு எப்படின்னு தெரில, ஆனால் எனக்கு இந்த அனிமி சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் சீசன் 2 இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா சீசன் 2 போடுறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் புது அனிமி சீரிஸோட வரேன். பாய்.